ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அல்ட்ரா ஸ்டடி சென்டர் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொன்னால் தமிழ்நாட்டினுடைய எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு, அதில் என்னென்ன பிரிவுகளில் அது வழங்கப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அவங்களுக்கு வழங்கப்படுற சலுகைகள், சம்பளம் தாண்டி வழங்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, பொது அறிவு சம்மந்தமாகவும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சம்மந்தமாகவும், கிராமர் சம்மந்தமாகவும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்மந்தமாகவும், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தேவையான இங்கிலீஷ் சம்மந்தமாகவும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். எம்எல்ஏக்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அரசு குடியிருப்பு வசதி, அதாவது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், எம்எல்ஏ விடுதின்னு சொல்லுவாங்க. அது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. சென்னைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் சென்னையில் சேப்பாக்கத்தில் அவங்களுக்கு இதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு எம்எல்ஏ விடுதி தங்கும் வசதி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேற என்ன சலுகைகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தனியாக கார், பாதுகாப்புடைய போலீஸ் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க வண்டி காரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க அரசு ரீதியாக வேலை ரீதியாக எங்கேனாலும் போகிறதுக்கு வரதுக்கு, அங்கங்கே சுற்றுறதுக்கு, சென்னையிலேருந்து தொகுதிக்கு போகணும், தொகுதியிலேருந்து சென்னைக்கு போகிறோம், இந்த மாதிரி வசதிகளுக்காக அவங்களுக்கு கார் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லா விதமான மருத்துவ வசதிகளும் இலவசமாகவே கிடைக்கிற அளவுக்கு அரசாங்கம் சலுகைகள் கொடுத்துருக்குது. அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தினர் எல்லாருக்குமே மருத்துவ காப்பீடு, இலவச சேவைகள், மருத்துவ சேவைகள் எல்லாமே இந்த எம்எல்ஏகளுக்கு சலுகைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும்தான் எம்எல்ஏக்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னா அது கிடையாது. அதை தாண்டி இலவச பயண சலுகைகள் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம் அப்படி சொன்னால் அவங்களுக்கு அந்த ட்ராவல் அலவன்ஸ்னு ஒன்று கொடுக்குறதா, நம்ம சம்பளத்தில் கொடுக்குறதா பற்றி பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பயணம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு விமானம், ரயில், அரசு பேருந்து, இது எல்லாத்துலேயுமே ஃப்ரீ இலவச டிக்கெட் வசதி, இலவச ஃப்ரீயாக அவங்க எங்கே வேணாலும் போய்க்கலாம், எத்தனை இடம் வேணாலும் போய்க்கலாம், ட்ராவல் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு முழுக்க இலவசமாக இந்த அரசாங்கம் அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்துருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அலுவலக பராமரிப்பு, ஒவ்வொரு எம்எல்ஏவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. எம்எல்ஏ ஆஃபீஸ், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதுக்குன்னு சில சலுகைகளை அரசாங்கம் கொடுத்துட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தினசரி படி, டெய்லி அலவன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதர செலவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க. இதை தாண்டி டெய்லி அலவன்ஸ், சில நேரங்கள் என்னென்னா சட்டமன்ற கூட்டத்துக்கு போக வேண்டியிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் நடத்த வேண்டியிருக்கும். ஸோ அங்கே சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் 2500 தினசரிப்படியாக கொடுக்குறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்களுடைய அந்த குவார்ட்டர்ஸ், அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு வழங்கக்கூடிய கார்களில் என்னென்ன வசதிகள் இருக்கும், அவங்களுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு எப்படி இருக்கும், இதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னோடய சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.